பெரியவா போற்றி. பெரியவா போற்றி. பெரியவா இறைவா போற்றி. இறைவா இறைவா சர்வஞானி பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபிரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபிரியவா போற்றி. அபாரகண்ட சிந்தம் ஞானದ ಶಾಸ್ತ್ರಜ್ಞ ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರ ಗುರು பிரமானதான கல்விதான் காஞ்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமா அந்த மகாபீட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடுங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பு, அடுப்பத்தோட தலைப்பு எனக்காக பெருமாளுக்கு 4 நமஸ்காரம் பண்ணுறியா, எனக்காக பெருமாளுக்கு 4 நமஸ்காரம் பண்ணுறியா. இந்த அனுபவத்தை கேட்காதவெல்லாம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. இதை கேட்டவுடனே நீங்கள் இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தானமே பாருங்க. நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பற்றி சொல்லுங்கள், கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில். இதை வந்து இந்துவாசன் அப்படிங்கிறவர் மகாபிரிவா கூடவே இருந்து ரொம்ப காலம் கைங்கரியம் பண்ணியிருந்தவர். அவர் தான் அந்த அனுபவத்தை சொல்கிறார் ஒரு இன்டர்வியூவில். மகாபிரிவா வந்து ஓரிக்கையில் இருந்திருக்கார். அப்போ வந்து திண்டிவனத்துலேருந்து ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வந்திருக்கார் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஓரிக்கையில். அவரை தரிசனம் முடிச்சுட்டு இப்படி போகும்போது இந்துவாசன் வரார். அவர் எங்கேயாவது ஏதாவது ஜோலியாக அங்கே பக்கத்தில் இடத்துல போயிருப்பார். வந்தவுடனே அதுதான் பெரியவாவோட அனுகிரகத்தில் தான் அப்படி நடக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த அனுபவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்துவாசனை அவருக்கு தெரியும், பேரெல்லாம் தெரியாது. அவர் கைங்கரியம் பண்ணுறவர்னு தெரியும் பெரியவாளுக்கு. அவர் திடீர்னு அந்த ரிட்டையர்ட் டீச்சர் பார்த்தோடனே அவர்கிட்ட சொன்னாராம், இந்துவாசன்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்க்குறேன் அப்படின்னாராம். அப்புறம் கொஞ்சம் தனியாக போய் சொல்லுங்களேன் இப்போது அப்படின்னாராம். பெரியவா அங்கே எங்கேயோ உள்ளே இருக்கா, வெளியில் பேசிகிட்டு இருக்கா. அவர் சொன்னார், ஒரு தடவை அந்த இவர் சொல்கிறார், யார் வந்தார் இந்த ரிட்டையர்ட் டீச்சர் வந்து இந்துவாசன்கிட்ட, ஒரு தடவை நான் மகாபெரிவாளை தேனம்பாக்கத்தில் தரிசனம் பண்ணியிருக்கேன். அப்போ பெரியவா கிட்ட சொன்னேன், நான் திருப்பதிக்கு போகலாம்னு இருக்கேன், இப்போது பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணேன். உடனே பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சொன்னார், சரி நீ போயிட்டு வா, நன்னா தரிசனமாகும், எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். பெரியவா ஆணை எடுக்க என்னோட பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்காக பெருமாளுக்கு ஒரு 4 நமஸ்காரம் பண்ணுறியா அப்படின்னாரு. சரி அப்படின்னு நான் தலையாட்டினேன். உடனே திருப்பதிக்கு நான் போயிட்டேன். திருப்பதி போய் சேரும்போது அங்கே ஏகப்பட்ட கூட்டம். நான் தரிசனமே எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போயிடுத்து. அதனால் எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது. அந்த டென்ஷனில் பெரியவா சொன்னது எல்லாமே எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் வரல. நான் அப்படியே கோவிலை சுற்றி பிரகாரத்தை அப்படியே போயிடலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சின்னு தான் போயின்னு இருக்கேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து சொர்க்கவாசல் பக்கத்தில் ஏதோ ஒரு கதவு இருக்குது. அந்த கதவை திறந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்தார். அவர் வந்து நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு என்கிட்ட நேரடியாக வந்து கேட்டார். ஆமான்னு நான் சொன்னேன். சரி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதவை திறந்து என்கிட்ட ஒரு விஐபி டிக்கெட் இருக்குது, இந்தாங்க கையில் அப்படின்னு கையில் கொடுத்துட்டார். இது வழியாக போங்க, நேராக பெருமாள் கிட்ட தான் போய் விடும், அங்கே தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு போயிட்டார். அவர் யாருன்னு தெரியாது. யாருன்னு சொல்லணும், அந்த பெரியவா தான் அப்படி வந்திருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் நேராக போனால் அந்த பட்டாச்சாரியார், பெருமாள், அப்புறம் இவர் இந்த டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர், இவரை தவிர வேறு யாருமே இல்லை. இவர் நின்று பெருமாளை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்காராம். பட்டாச்சாரியார் பார்த்தார், கொஞ்சம் நேரம் பொறுத்து, பெரியவா விடமாட்டாளே, பெரியவாள் தான் பெருமாளே நம்ம பெரியவா தானே. பட்டாச்சாரியார் சொன்னாராம், என்ன நின்றுட்டே இருக்கள், கீழே வந்து 4 நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னாராம். அப்போ கூட அவருக்கு பெரியவா சொன்னது தான் பண்ணுறோன்னு ஞாபகம் வரல. அவர் பாட்டுக்கு 4 நமஸ்காரம் பண்ணார். அவ்வளோதான், பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டார். போயிட்டு
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுத்து. அவர் உடனேலாம் போகல பெரியவாளை பார்க்கறதுக்கு. பெரியவாளை திருப்பி தரிசனம் பண்ணுறதுக்கு தேனம்பாக்கத்துக்கு திருப்பி போயிருக்கார். போனவுடனே பெரியவா வந்து ஞாபகமாக கேட்டிருக்கா. பெரியவா தான் பரமேஸ்வரன், அவருக்குன்னு ஞாபகம். பெரியவா வந்து கேட்டிருக்கார், என்ன பெருமாள் தரிசனம் ஆயிடுத்தா உனக்கு அப்படின்னார். ஆச்சு அப்படின்னாராம். அது அப்போ கூட மறந்து போயிடுச்சு 4 நமஸ்காரத்தை பற்றி. உடனே சொல்லியிருக்கலாம், நான் மறந்து போயிட்டேன், பட்டாச்சாரியர் தான் ஞாபகப்படுத்தினார்னு. உடனே எனக்காக நீ 4 சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண சொன்னே, பண்ணியா பெருமாளுக்கு அப்படின்னாரு. ஆமாம் பண்ணேன் அப்படின்னு. எப்படி பண்ண நீ அப்படின்னு பெரியவா சுசகமாக கேட்டார். அதாவது எப்படி பண்ண முடியும், பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் போய் அந்த பட்டாச்சாரியார் புத்தியில் பூந்தால் தானே பண்ண முடியும். அதுதான் பெரியவா கேட்குறா. அப்படி இல்லை, நான் வெறுமை தான் நின்று பெருமாளை தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தேன். பட்டாச்சாரியார் தான் சொன்னார், கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக ஒரு 4 நமஸ்காரம் பண்ணுங்கன்னார், நான் பண்ணேன் அப்படின்னாரு. இதுதான் நான் சொன்னேனே, நீ பண்ணியா அப்படின்னு அதான் கேட்டேன். இப்போ தான் ஞாபகம் வருது. இதை சொன்ன பிறகு தான் ஞாபகம். அது வரைக்கும் அவருக்கு ஞாபகம் கூட வரல. பெரிய டீச்சராக இருந்திருக்காருன்றாரு. பெரியவா கொடுக்குற புத்தியில் தானே நம்ம எல்லாமே பண்ண முடியும். அப்போ தான் அவருக்கு ஞாபகமே வந்திருக்கு. அவர் வருத்தப்பட்டிருக்கார், பெருமா அப்படியே பெரியவா சொன்னதை மறந்துட்டுமேனு. ஆனால் பெரியவா தெரியுமே இவர் மறக்க போகிறாருன்னு அவருக்கு நன்னா தெரியும். அதனால தான் பெரியவா வந்து வேற ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி இவருக்கு டிக்கெட்டை கொடுத்து உள்ளே வரவழைச்சி உடனே போய், இல்லைன்னா அந்த கூட்டத்தில் அவர் எங்கே தரிசனமே பண்ணியிருக்க முடியாது. பெரியவாக்கு நான் சொன்னபடி 4 சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும்னே எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அங்கே இருக்க பட்டாச்சாரியார் புத்தியிலையும் பூந்து பண்ண சொல்லியிருக்காருன்னு நம்ம வாயிலேருந்து வர வார்த்தை எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பகவான் வந்து கொடுக்குற புத்தியில் தான் நம்ம பேசின்னு இருக்கோம். இப்போ நான் பேசுகிறத கூட பெரியவா கொடுக்குற புத்தியில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் அது தெரியுது. அந்த பட்டாச்சாரியர் வந்து பண்ணுன்றார் நமஸ்காரம். இல்லைன்னா அவரையும் சொல்ல போகிறார், அவர் பேசாமே இருந்துட்டு விட்டுருக்கலாமே. கரெக்டாக 4 தான் சொல்கிறார். அவர் ஒன்றும் சொல்ல, அவர் 1 பண்ணியிருந்தால் கூட அவர் 4 பண்ணுன்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. பெரியவா தான் பூந்திருக்கார் அந்த பட்டாச்சாரியோட புத்தியில், அவர் பண்ண வச்சுருக்கார், அவர் பண்ணியிருக்கார். அப்படி இதெல்லாம் சொன்னோடனே அவர் சொல்கிறார், எனக்கு இந்த அனுபவத்தை எனக்கு தெரியவே தெரியாது. பெரியவாலாம் பெரியவா அங்கே சொல்ல போகிறார். அதனால் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்துவாசனுக்கு அவர் சொல்லியிருக்கிறதுனால நம்மளுக்கு இது தெரியுது. அதனால் பெரியவாளை நம்ம பரமேஸ்வரன் சொல்கிறதா பாலாஜின்னு சொல்கிறதான்னு தெரியல. ரெண்டுமே ஒன்று தான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரிபாத்வேச்சர் மகாபரிபாத்வேச்சர்.